We are a joint family. We live in the same house. So personal business என்றது வந்து இட்ஸ் a very thin line. நிறைய பேர் வந்து பணம் கொடுக்குறேன்னு வந்தாங்க. இவ்வளோ எஜுகேஷன் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் வந்து ஆரம்பிக்கிறோன்னா 50 million தரோம், 100 million தரோம், நீங்கள் பண்ணுங்க, willing to put money. ஒரு ஹாப்பினஸோ ஃப்ரஸ்ட்ரேஷனோ இஸ் பேஸ்ட் ஆன் எக்ஸ்பெக்டேஷன். நமக்குன்னு ஒரு கோல் செட் பண்ணுவோம் இல்லையா, நம்ம இது ஆரம்பிக்கிறோம், எதுக்கு ஆரம்பிக்கிறோம், எங்கே இருக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம், இங்கே இருக்கணும்னு ஆசைப்படுறோம், அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ஹாப்பினஸோ இல்லையோ. உங்களுக்கு இன்ட்ரடக்ஷனே தேவையே இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் எங்கள் கூட உங்களோட பிஸி ஸ்கெடியூலில் பேசுகிறதுக்கு. எல்லாரையும் உங்களை ஒரு சினிமா பிரபலமாக தெரியும், பெரிய இன்வெஸ்டர், ப்ரொடியூசராக தெரியும். எஜுகேஷன் இண்டஸ்ட்ரியில் உங்களுக்கு ஆர்வம் எப்போ வந்தது? இன்ஃபேக்ட் நாங்கள் முதல்ல ஆரம்பித்தது எஜுகேஷன் தான். திஸ் வாஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 33-34 வருஷத்துக்கு முன்னாடி, 1991 அப்போ ஆரம்பித்தது. பட் ஐ திங்க் என்னோட எஜுகேஷன் ஜேர்னின்னு பார்க்கும்போது இட் ஸ்டார்டட் ஈவன் அட் ஸ்கூல். அப்போல்லாம் பசங்கள்லாம் வந்து ஒரு 11 மணிக்கு ஸ்நாக் அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு வருவாங்க ஸ்கூலுக்கு. ஐ டோன்ட் திங்க் வி ஹேட், வீட்டில் அந்த அளவுக்கு கிடையாது, ஒரு ஸ்நாக்கெல்லாம் கொடுக்குற அளவுக்கு கிடையாது. ஸோ அப்போவே பசங்களுக்கு வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது, சரி சால்வ் பண்ணால் எனக்கு சாண்ட்விச் கொடுப்பியா, சால்வ் பண்ணால் இது கொடுப்பியான்னு. ஸோ அப்போலேருந்தே ஐ ஹவ் ஹேட் அ லைக்கிங், ஒரு எஜுகேஷனாக பண்ணுறதுக்கு ஒரு ஆசை. 1991 தான் எஸ்எஸ்ஐன்னு ஆரம்பித்தது எஜுகேஷன். ஸோ ட்ரிவன் பை அ பேஷன் டு ஆல்வேஸ், ஒருத்தருக்கு நம்ம கரெக்டாக சொல்லி கொடுக்கும்போது அவங்க அந்த கண்ணில் தெரியும், இவ்வளோ சிம்பிளாக அது, இதை நமக்கு சரியாக சொல்லித்தரமாக போயிட்டாங்களே சார், இப்போ ரொம்ப நல்லா புரிஞ்சுது அப்படின் போது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், பணத்துக்கு அப்பாற்பட்டு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ தட் ஸ்டார்டட் 33-34 years ago. ஸோ ரேஸ்னு ஒரு கம்பெனி பற்றி எங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். ஸோ அவங்க வந்து கோவிட்ல தேவர் ஆல்மோஸ்ட் நியரிங் லாஸ். ஸோ அவங்கள அக்வயர் பண்ணி தான் இப்போ வெராண்டா ரேஸுங்கிற ஒன் ஆஃப் த பிராண்ட்ஸ் தட் யூ ஹேவ். ஸோ இப்போ ஒரு 100 crore ரெவென்யூ கிட்ட டச் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ லெஸ் தென் 4 years 5 yearsல இன்ஸ்பைட் ஆஃப் கோவிட் ஒன்றுமே இல்லாததுலேருந்து எப்படி, வாட் இஸ் த மேஜிக் சீக்ரெட் ஆர் ஸ்ட்ராட்டஜி? ஐ திங்க் த பிக்கெஸ்ட் மேஜிக் அதில் வந்து நம்ம அதுக்கு காரணக்கர்த்தா வந்து சொல்லணும்னா பரத் இஸ் த ஃபவுண்டர் ஆஃப் ரேஸ். அப்போ வந்து அதுக்கு பேர் சென்னை ரேஸ்ன்னு பேர், ஃபவுண்டர். நம்மளோடு வந்து ஒரு ஊக்கம் கொடுக்கறது, ஒரு டைரக்ஷன் கொடுக்கறது. பட் அதுக்கு காரணக்கர்த்தா வந்து பரத் அண்ட் சந்தோஷ். they are the people who have built it very well. பட் எல்லாருக்குமே ஒரு காலகட்டத்தில் ஒரு டைரக்ஷன் வேண்டி வரும். அண்ட் கோவிட் வந்ததுனால நிறைய பேருக்கு வந்து பல சந்தேகங்கள், பல இடையூறுகள், அதை தாண்டி வர்றது நிறைய பிஸ்னஸ் நம்ம பார்த்தோம் கோவிட் டைமில் கஷ்டப்பட்டாங்க. அதில் கஷ்டத்தில் வந்தது தான் சென்னை ரேஸ். ஸோ கரெக்டான பீப்புள் ஐடென்டிஃபை பண்ணி கரெக்டான பிஸ்னஸ் அக்வயர் பண்ணுறது, அதுதான் நாங்கள் கொண்டு வந்தது. கரெக்டான ஊக்கம், கரெக்டான டைரக்ஷன் கொண்டு வந்தது. த ரெஸ்ட் வாஸ் ரியலி டன் பை தட் டீம். நாங்கள் அக்வயர் பண்ணுறது மெஜாரிட்டி ஆஃப் த பிஸ்னஸ். அதுதான் எங்களோட ப்ரைமரி ஃபோக்கஸ். வந்து சரியான ப்ரமோட்டர், அவங்களோட வேல்யூ சிஸ்டம்ஸ், அதை பார்த்து பண்ணுறது, கரெக்டான பிஸ்னஸாக பண்ணுறது. நம்ம அவங்கள உள்ளே வந்ததுனால நம்மளால அந்த பிஸ்னஸில் என்ன டிஃப்ரென்ஸ் பண்ண முடியும், அப்படி நம்மளால பண்ண முடியல அப்படின்னும் போது அதை நம்ம வாங்குறதே வேஸ்ட். ஸோ தட் இஸ் த மேஜிக் பிஹைண்ட் ரேஸ். குட் பீப்புள், நல்ல ப்ரொமோட்டர்ஸ், நல்ல பிஸ்னஸ். நாங்கள் வந்த டைம் கரெக்டு. வெராண்டாவோட குரூப்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸ்கூல்ஸ், காலேஜஸ், ரேஸ் மாதிரியான இன்ஸ்டியூட், ப்ரைவேட் எக்ஸாம்ஸ்க்கு நிறைய கோச்சிங் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ ஃபியூச்சர் என்ன? ஸோ நீங்கள் என்னெல்லாம் பிளான்ஸ் இருக்கு? வாட் இஸ் விஷன் ஆஃப் வெராண்டா குரூப்? ப்ராப்ளி நீங்கள் கேட்டதுலேயே சிம்பிளஸ்ட் கொஸ்டின் தான். சரி, வில் கட் இட். வெராண்டா ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கோயிங். எங்களுது வந்து ஒரு முன்னாடி முதலேருந்தே இருந்த பேஷன் இது தான். அதை முன்னாடி ஃபுல்லாக பண்ண முடியல, இந்த வாட்டி ஹோப்ஃபுல்லி அதை எண்ட் டு எண்ட் பண்ணலான்னு. ஒரு குழந்தை பருவத்திலேருந்து, ஒரு ப்ரீ ஸ்கூல் படிக்கிறதுலேருந்து ஸ்கூல் காலேஜ் படித்து முடித்து, அதுக்கு வேண்டிய சில எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி, ஒரு வேலைக்கு போயிட்டும் சில புது ஸ்கில் கற்றுக்கணும் அப்படின்னும் போது
கேன் வராண்டா பி அ சிங்கிள் பிராண்ட்? நம்மள அவங்கள இங்கேருந்து அது வரையில் ஒரு கூட ட்ரஸ்டட் பார்ட்னர் கூடயே கைட் பண்ணி எடுத்துன்னு போக முடியுமா அப்படின்றது தான் வராண்டா. அதில் பண்ணியிருக்கோம், இன்னும் சிலது பண்ண வேண்டியது இருக்கு. ஆல் கோஸ் வெல். இந்த வருஷம் வி வில் கம்ப்ளீட், அதாவது நாங்கள் சொல்றது டு ஸ்டிச் த ஃபேப்ரிக் ஆஃப் வராண்டா. அது வந்து இந்த வருஷம் வி வில் ஹோப்ஃபுல்லி கம்ப்ளீட். பட் அன் எண்ட் டு எண்ட் பிளேயர். நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் a little personal. ஸோ நீங்கள் யூ ஆர் லிவிங் as a joint family for a few generations. ஸோ இதை பற்றி நிறைய பேர் நிறைய விஷயம் கேட்டிருக்காங்க. பட் ஃப்ரம் தி ப்ரொஃபஷனல் ஆங்கிள் ஒரு பர்சனல் கனெக்டையும் ஒரு ப்ரொஃபஷனல் கான்வர்சேஷனையும் எப்படி டிஃப்ரென்ஸ் பார்க்குறீங்க ஆன் a day-to-day basis? We are a joint family. We live in the same house. ஸோ பர்சனல் பிஸ்னஸ்ன்றது வந்து இட்ஸ் அ வெரி தின் லைன். எப்போவுமே ஒரு ப்ரொமோட்டர் பார்க்கும்போது நான் சொல்கிறது வந்து தனியாக ஒரு எஸ்பெஷலி ஸ்டார்ட் அப் தனியாக பண்ணலாம், டிஃபிகல்ட். உங்கள் கூட ஒரு டீம் இருந்ததுன்னா ஒரு சிம்பிள் ஆகும். ஏன்னா ஒரு இனிஷியல் ஃபியூ மந்த்ஸ் ஃபியூ இயர்ஸ் நம்ம நினைக்கிற மாதிரி எதுவுமே சரியாக போகாது. நிறைய விஷயங்கள் தவறாக தான் போகுமே தவிர சரியாக போகிறது வந்து குறைச்சல தான் இருக்கும். நம்ம தாண்டி தாண்டி போகிறோம். அது ஒரு தனி மனிதனால் பண்ணும்போது ஒரு கூட 4 பேர் இருந்தால் இன்னும் ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்கு. ஸோ அது எப்போவுமே சஜஸ்ட் பண்ணுறது. எங்களோட கேஸில் வந்து ஃபேமிலி இட் செல்ஃப் ஹேட் வி வர் 3 brothers. ஸோ அந்த அளவுக்கு இட் வாஸ் சிம்பிள். த பைண்டிங் வாஸ் மச் ஸ்ட்ராங்கர். அவர் பெனிஃபிட்ஸ், வேல்யூ சிஸ்டம்ஸ், எவ்ரிதிங் வாஸ் ஃபுல்லி அலைன்ட் கம்ப்ளீட்லி. ஸோ அந்த அளவுக்கு அது ஈஸி. ஸோ பிஸ்னஸ் இங்கே தான் பேசுவோமா இல்லை வீட்டில், போத் ஹேப்பன்ஸ் இன் போத் பிளேசஸ். அதே மனுஷங்க தான். ஸோ வித்தியாசமாக கிடையாது எதுவும். டிஸ்அட்வான்டேஜஸ் நோ, அட்வான்டேஜஸ் ஆர் மெனி. பட் ஒன்லி திங் இஸ் கலெக்டிவ்லி ஒரு வீட்டில் இருக்கும் போதும் இட்ஸ் வெரி ஈஸி. ஒரு பேச்சு இருக்கும் போதும் இட் மைட் ஸ்விட்ச் டு பிஸ்னஸ். வீட்டில் இருக்கிறவங்க மற்றவங்களுக்கு அது வந்து ஒரு இடைஞ்சலாக இருக்கலாம். என்ன இது எப்போவுமே பிஸ்னஸே பேசிட்டு இருக்கு, இதை பற்றி பேசுறதே இல்லை, வீட்டில் இந்த விஷயம் இருக்குது அது இருக்குது, இப்படின்னா பிஸ்னஸை பற்றி பேசுகிறோம். வெதர் ஒரு ப்ரொடக்ஷனை பற்றி பேசுகிறோமோ இல்லை தியேட்டரை பற்றி பேசுகிறோமோ எஜுகேஷனை பற்றி பேசுகிறோமோ. ஸோ அதனால் ஒரு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அது தெரியலாமே தவிர எங்களுக்குள்ள அது ஒரு லைனே கிடையாது. ஸோ கான்ஃப்ளிக்ட்ஸ் வராதா? கான்ஃப்ளிக்ட்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், டெசிஷன்ஸ், தாட் ப்ராசஸ் வராதா? வந்தால் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? கான்ஃப்ளிக்ட்ஸ் பிஸ்னஸ்லேயும் வரும், கான்ஃப்ளிக்ட்ஸ் பர்சனல் இதுலேயும் வரும். ஒரு நம்ம இப்போ அவ்வளோ ஜாயிண்ட் ஃபேமிலிஸ் பார்க்குறது இல்லை, வெரி ஃபியூ. நம்ம ஒரு 50 வருஷம் பின்னாடி போய் பார்த்தோன்னா ஒரு தமிழ்நாட்டை பொறுத்தவரையில், மற்ற இடத்துலையும் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதே மாதிரி தான் இந்தியா ஃபுல்லாக. பட் தமிழ்நாட்டை பொறுத்தவரை நிறைய ஃபேமிலிஸ் வந்து ஜாயிண்ட் ஃபேமிலிஸ் தான் இருந்தது தமிழ்நாட்டில். இப்போ தான் அது அப்படியே குறைஞ்சிட்டே வந்தது. ஜாயிண்ட் ஃபேமிலி வந்து ஒரு நம்ம பல விஷயங்கள் கற்றுக்கிறதுக்கு அதை விட ஒரு பெட்டர் ஒரு ஸ்கூல் கிடைக்காது. இட் இஸ் ஆல் அபவுட் அட்ஜஸ்டிங். ஏன்னா வீட்டில் எது எடுத்தாலும் ஒரு கலெக்டிவாக உட்காந்து ஒரு டிசிஷன் எடுக்கணும். இப்போ கூட வீட்டில் ஏதோ ஒன்று பேசிகிட்டு இருக்கோம், எல்லோரும் உட்காந்து சேர்ந்து டிசைட் பண்ணுறது தான். அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல். பிகாஸ் நிறைய பேரோட விதவிதமான வியூ பாயிண்ட் இருக்கும். அவங்க பார்க்குற கண்கள் வேறு மாதிரி இருக்கும், இன்னொருத்தர் பார்க்குறது வேறு மாதிரி இருக்கும். பட் எல்லாருமே ஒரே வீட்டிலேருந்து வரும். ஸோ கோல் இஸ் த சேம், மல்டிபிள் வியூஸ். அப்படின்னும் போது நமக்கு நினைக்கிறது ஒன்று இருக்கலாம், வேற மாதிரி ஒரு மாதிரியான விஷயங்கள் வரலாம். அது சின்ன வயசு வளரும் போதே இட் இஸ் பார்ட் ஆஃப் த சிஸ்டம். நமக்கு இன்னைக்கு வந்து தோசை அப்படின்னா அம்மா வந்து இட்லின்னு பண்ணுவாங்க, இல்லைடா அவன் சப்பாத்தி கேட்டான்னுவாங்க. சரி ஏதோ ஒன்று வந்து விடும். பட் எல்லாரும் கடைசியாக உட்காந்து அதுதான் ஆசையாக சாப்பிட்டு போகிறோம். ஸோ அப்போலேருந்தே ஒரு ஹியரிங் எவ்ரிபடிஸ் வியூ அண்ட் தென் பேக்கிங் அப் த ஃபைனல் டிசிஷன் டேக்கன் வித்தவுட் லுக்கிங் பேக். இது வந்து ஒரு பிஸ்னஸ்லேயும் அது ரொம்ப கிரிட்டிக்கல். இப்போ நம்ம ஒரு டீமாக உட்காந்து ஒன்று டிஸ்கஸ் பண்ணுறோன்னா 4 பேரோட வியூ பாயிண்ட் கேட்குறது நிறைய இடங்களில் நானே பார்த்துருக்கேன். அதாவது ஒரு டிசிஷன் மேக்கர் அப்படின்னா ஃபைனலி
சரி அப்போ நான் சொல்கிறது திஸ் இஸ் வாட் எல்லாம் பண்ணுங்க அப்படின்றது ப்ரொஃபஷனல்ஸாக உட்காரும் போது அது அவங்களுக்கு அது சரிப்பட்டு வராது. என்னடா நம்ம இவ்வளோ தூரம் சொல்லியிருக்கோம் எதையோ பண்ணுறாங்களே. ஸோ டு பில்ட் அ கன்சென்சஸ் தட் ஸ்ட்ரென்த் கம்ஸ் ஃப்ரம் அ ஜாயிண்ட் ஃபேமிலி. ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியில் இருந்தவங்களுக்கு இதை சொல்லியே தர வேண்டாம், அது பிளட்லேயே இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு அது வந்து ஒரு பெனிஃபிட். ஸோ விதவிதமான வியூஸ் கான்ஃப்ளிக்ட் இருந்தாலும் ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி சிஸ்டம் மாதிரி ரிசால்வ் பண்ணுறதுக்கு நம்ம ஊரில் இதை விட ஒரு பெட்டர் சிஸ்டம் வந்ததில்லை. அதை பிஸ்னஸில் வேறு மாதிரிலாம் கற்றுக்கிறாங்க. யூ ஹாவ் டு லிசன் மோர் தேன் டாக்கிங் அப்படிலாம் அவங்களா கொண்டு வந்து சொன்னது. இது வந்து ஜாயிண்ட் ஃபேமிலியில் காலகாலமாக நடந்துட்டு இருக்கிறது. பிரில்லியன்ட் ஆன்சர். ட்ரஸ்ட், டிரான்ஸ்பரன்சி, இன்க்ளூசிவிட்டி, இதுதான் என்னோட டேக்அவேஸ் நீங்கள் சொன்ன ஆன்சர்லேருந்து. யூ ஹாவ் சீன் அ லாட் இன் லைஃப், ரைட்? ஃப்ரம் ஹேவிங் டு ட்ராவல், அங்கே போய் ஒன்றுமே இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணி திருப்பி 33 இயர்ஸ் முன்னாடி ஒரு சின்ன ஆண்டர்பிரினர் ஆகி இப்போ ஒரு நிறைய குரூப் மேனேஜ் பண்ண, எது உங்களை இன்னும் ஓட வைக்குது? ஐ திங்க் ஒரு இதுவும் பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயத்தை வந்து இதை விட நம்ம பெட்டராக பண்ண முடியும் அப்படின்னு தோணித்துன்னா தென் ஈவன் நவ் ஐ டூ. எஜுகேஷனில் திரும்பி வந்த அந்த கோவிட் டைமில் வரும்போதும் ஒரு சின்ன விஷயம் அப்போ அதை ஆரம்பிக்கும் போது கூட நிறைய பேர் வந்து பணம் கொடுக்குறேன்னு வந்தாங்க. இவ்வளோ எஜுகேஷன் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் வந்து ஆரம்பிக்கிறோன்னா 50 million தரோம், 100 million தரோம், நீங்கள் பண்ணுங்கள், வில்லிங் டு புட் மணி. அந்த காலகட்டத்தில் எல்லாருமே வந்து சுரேஷ் நீங்கள் பண்ணுங்கள், பட் எல்லாமே ஆன்லைனாக பண்ணிவிடுங்க, உலகம் மாறி போச்சு, நீங்கள் 6 வருஷம் முன்னாடி பண்ணது வேற, இப்போது எல்லாமே மாறி போச்சு, எல்லாமே ஆன்லைனாக பண்ணுறாங்க அப்படின்னு. என் மனசுக்கு அது தோணவே இல்லை. அப்படின்னு சொன்னதே வந்து இந்த ஆன்லைன்ன்றது வந்து இட்ஸ் அ ஃபோர்ஸ்ட் பிஹேவியர். வேறு வழி இல்லாமல் ஆன்லைன் வந்தாங்களே தவிர ஆசைப்பட்டு யாரும் வரல. இதில் இது மாறும்போது மக்களோட பிஹேவியரும் மாறும். அதனால் வெறும் ஆன்லைன் இஸ் நாட் மை பிஸ்னஸ். அதனால தான் இந்த பப்ளிக் இஷ்யூ போனது எல்லாம் பண்ணதே வந்து அதனால தான். அப்போ பார்க்கும்போதே தெரிஞ்சுது இன்னைக்கு ஆன்லைனாக இருக்கிறது இந்த மாதிரி போகிறவங்கெல்லாம் பின்னாடி வந்து கஷ்டப்படுவாங்க. உலகம் மாறும், நம்ம பார்த்துருக்கோம் மாறப்போகுது. அப்போது நம்ம ரெடியாக இருந்தோம்னா we can build a big business அப்படின்னு. ஸோ அதனால தான் அந்த டைமில் ஆரம்பித்தது. ஸோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கும்போது இதில் நம்மளால் பெட்டராக பண்ண முடியும், நம்மளால் இதில் வேல்யூ ஆட் பண்ண முடியும்னா ஈவன் டுடே ஐ கோ அண்ட் டூ. ஸோ இட்ஸ் அன் இன்ட்ரெஸ்ட் டு ஆட் வேல்யூ பிகாஸ் யூ திங்க் யூ கேன். எல்லாமே சரியாக வரும்னு தெரியாது, நிறைய சரியாக வந்திருக்கு, தட்ஸ் வை ஐ எம் ஹியர். சிலது சரியாக வரும், சிலது சரியாக வராது. பட் டிரைவிங் ஃபோர்ஸ் அப்படின்னா இந்த விஷயத்தில் நம்மளால் பெட்டராக பண்ண முடியும் அப்படின்ற கான்ஃபிடென்ஸ் இருந்தால் தான் ஐ கோ அண்ட் டூ, இல்லைனா பண்ண மாட்டேன். ஸோ 2 எக்ஸ்ட்ரீம் இண்டஸ்ட்ரீஸ், ஒன்று வந்து எஜுகேஷன், இன்னொன்று வந்து என்டர்டெயின்மெண்ட். இது ரெண்டுமே மானிட்டைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமான இண்டஸ்ட்ரி. ஸோ நிறைய பிஸ்னஸ் மாடல்ஸ் பேசுவாங்க. ஹவு டு யூ மானிட்டைஸ் ஆர்ட்? 2-3 விஷயங்கள். ஃபர்ஸ்ட், இட் இஸ் நாட் ஈஸி. ஏன்னா எஜுகேஷன் இஸ் சிம்பிளர் ஓரளவுக்கு. அதாவது இப்போ ஒருத்தர் நம்ம ரேஸ்ன்னு சொன்னீங்க, அவங்கள வந்து ஒரு பேங்கிங் எக்ஸாமுக்கு நம்ம கோச்சிங் கொடுக்குறோம். அவங்க எதிர்பார்ப்பு என்ன? நம்ம இந்த பேங்கிங் எக்ஸாம் பாஸ் பண்ணணும், பிளாக் ஆர் ஒயிட். கரெக்டாக கோச்சிங் கொடுத்தோம். இப்போ நாங்கள் வந்து இன்டர்னலாக எக்ஸாம் செட் பண்ணுவோம் ரேஸில். அந்த எக்ஸாமில் ஒருத்தர் வந்து ஒரு 85% மேலே வாங்குறாங்க எல்லா எக்ஸாம்லேயும்னா 100% they pass the banking exam. 100%. We have studied this for 10 years. ஸோ எதிர்பார்ப்பு ரொம்ப கிளியர், பிளாக் ஆர் ஒயிட். நம்ம என்ன பண்ணணும் அதுக்கு வெரி கிளியர். ஆர்ட்ன்றது வந்து வெரி சப்ஜெக்டிவ். ஒரு சினிமான்றது வெரி சப்ஜெக்டிவ். பார்ப்போம், சூப்பர் படம், ரொம்ப நல்லா இருக்குது, பாக்ஸ் ஆஃபீஸில் ஏன் தெரியாது, சரியாக பண்ணாது, சரியே இல்லை படம் நினைப்போம், பாக்ஸ் ஆஃபீஸில் ரொம்ப நல்லா பண்ணும். எக்ஸ்ட்ரீம் கேஸஸ் சொல்கிறேன், இதெல்லாம் பார்க்கும்போதே தெரியும் ஓடும் ஓடாதுன்னு. பட் இட்ஸ் அ வெரி சப்ஜெக்டிவ் இண்டஸ்ட்ரி. மக்களோடு அதை பார்க்குறவங்களோட பார்வை, பர்செப்ஷன், நல்ல படமா இல்லையா. பக்கத்தில் 2 பேர் பார்ப்பாங்க ஒரே படத்தை. ஒருத்தர் வந்து
ரொம்ப நல்லா இருந்தது படம்னுவாங்க. ஒரு ரீசெண்டாக படம் வீட்டிலேருந்து போயிட்டு வந்தாங்க. ஒரு ஒருத்தரோட வியூ, ஐயோ படமா குப்பை, இன்னொருத்தர் வந்து ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க படத்தை. பார்வைகள் மாறும். வெரி சப்ஜெக்டிவ் இண்டஸ்ட்ரி. தட் இஸ் டிஃபிகல்ட் டு மானிட்டர்ஸ். ஸோ 2-3 கைடிங் பிரின்சிபிள்ஸ் இஃப் அட் ஆல். எது பண்ணினா படம் நல்லா ஓடும், பல பேர் இதை தேடி இன்னமும் 100 வருஷத்துக்கு மேலே தேடின்னு தான் இருக்காங்க எல்லாம். எது பண்ணால் கிளிக் ஆகும்னு தெரியாது. திடீர்னு நம்ம ஹாரர் காமெடி பண்ணலாமா, இல்லை இந்த மாதிரி பண்ணலாமா, ஒரு ஜானர் பண்ணலாமா, நம்ம பார்த்துருக்கோம். இண்டஸ்ட்ரியே அப்படியே இந்த ஜானரில் ஒரு 100 படம் வரும், அப்படி இருந்தால் இப்படி வரும். எவ்ரிபடி இஸ் இன் சர்ச் ஃபார் தட் திங் தட் ஒர்க்ஸ். இட் இஸ் நாட் பாசிபிள். ஏன்னா அவ்வளோ மக்களோட சேர்ந்து யார் என்ன பிடிக்கும் நமக்கு தெரியாது. முதல் விஷயம், எது ஒர்க் ஆகாதுன்றது தெரியும். ஒர்க் ஆகுமான்னு தெரியாது. அதாவது நம்ம ஒரு கதையை சொல்லணும்னா அது கோர்வையாக சொல்லணும். லூஸ் எண்ட்ஸ் இருக்கக்கூடாது. ஏன்னா அது அவங்க அப்பா வந்துட்டு போனார், அப்புறம் படமே முடிஞ்சு போச்சு, அவள் அப்பா என்னானே சொல்லியே. அப்போ அவர் என்ன எங்கேயோ போனாரா, என்னன்னாரு தெரில. அவங்க மாமா ஒருத்தர் திடீர்னு ட்ரெயினில் வந்து அவர் என்னன்னாருன்னு தெரில. லூஸ் எண்ட்ஸ் ஒரு விஷயம். ஒரு படம் பண்ணும்போது அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம ஒரு பிளாட் சொல்கிறோன்னா கோர்வையாக சொல்லணும். மக்களுக்கு புரியறதுக்கு சிம்பிளாக இருக்கணும். ரொம்ப காம்ப்ளெக்ஸாக பண்ணி இப்படி இப்படி அட்டென்ஷன் ஸ்பேன் இருக்காது. அந்த இருக்கிற 2-3 மணி நேரம் தான். ஒரு கமர்ஷியல் வேல்யூன்னும் போது ஆர்ட் அப்ரிஷியேட் பண்ணி வராங்க. பட் நிறைய பேர் ஒரு படத்துக்கு வரும்போது நிஜ வாழ்க்கையில் பல கஷ்டங்கள், பல நஷ்டங்கள், வீடு அப்படி அவங்க வரதே அந்த ஒரு 2-3 மணி நேரம் வேற ஒரு உலகத்தில் போய் ஒரு ஹாப்பியாக வெளில போனோம்னு பார்க்கலாம். அதை நம்ம கொடுக்குறோமா? ஸோ எது பண்ணினா ஓடாது, எது தவறுன்றது தெரியும். ஒரு 20-30 இருக்கு அந்த மாதிரி. அதை பண்ணாமல் இருந்தாலே நம்ம தெரிஞ்ச தப்பை திருப்பி பண்ணக்கூடாது. அது நிறைய இருக்கு. முதல் விஷயம். ஸோ அது வந்து ஒரு படம் எடுக்கும்போது நம்ம பார்த்து பண்ணணும். ரெண்டாவது விஷயம் வந்து ஒரு நார்மல் பிஸ்னஸ் நம்ம எடுத்து பார்க்கும்போது, ஒரு நார்மல் பிஸ்னஸில் வாட் இஸ் கால்ட் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இஃப் அ பிஸ்னஸ் டஸ் 30% ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். ஒரு நார்மல் பிஸ்னஸ் பண்ணுறவங்களை கேட்டிங்கன்னா 30%னா அவங்க கண்ணெல்லாம் பெருசாக. ஏன்னா 30%னா பெரிய விஷயம். ஒரு 30% ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் பிக். அது இந்த இண்டஸ்ட்ரியில் நிறைய பேருக்கு புரியறதில்ல. இப்போ நிறைய பேருக்கு புரிய வந்திருக்கு. இது புரிஞ்சுன்னு அதுக்கேற்ற மாதிரி நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க. ஸோ படம் பண்ணினோம், இப்படி போகும் அப்படி போகும் இருக்கு. நாங்கள் ஒரு படம் எடுக்கிறோன்னா அது எவ்வளோ செலவாகும், பட்ஜெட் வெரி டைட்டாக வி மானிட்டர் பட்ஜெட். ஸோ இஷ்டத்துக்கு எதுவும் அப்படி கிடையாது. பட்ஜெட் டைட்லி மானிட்டர். சேல்ஸ், படம் ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வி புட் த நம்பர் ஆன் சேல்ஸ். ஜென்ரலி வி ஆர் +-10%. பட் வி ஸ்பெண்ட் லாட் ஆஃப் எஃபர்ட். எடுத்து இவ்வளோ சேல்ஸ் வருமா, ஓடிடி என்ன வரும், ஓவர்சீஸ் என்ன வரும், மியூசிக் ரைட்ஸ் என்ன வரும், ஹிந்தி ரைட்ஸ் என்ன வரும், ஆந்திரா எவ்வளோ போகும், தமிழ்நாட்டில் போகும், பாக்ஸ் ஆஃபீஸ். ஸோ ஒன்றுத்துக்கும் கேர்ஃபுல் ஸ்டடி பண்ணி +- வர்ஸ்ட் கேஸ் போட்டு அதில் என்ன ரிட்டர்ன்ஸ் வரும்னு பார்த்துட்டு தான் பிஃபோர் வி புட் த பூஜை. ஸோ ஒரு நார்மல் பிஸ்னஸ் பண்ணும்போது இது பண்ணாமல் நம்ம பிஸ்னஸே ஆரம்பிக்க மாட்டோம். சும்மா ஏதோ ஆரம்பித்தோன்னு பண்ண மாட்டோம். இந்த இண்டஸ்ட்ரியில் இப்போ அந்த மாதிரி ரிகர் வந்துட்டு இருக்கு. ஸோ ரெண்டாவது விஷயம், இதுவும் ஒரு பிஸ்னஸ். இட் கேன் ஹாவ் லாட் மோர் விசிபிலிட்டி. எண்ட் ஆஃப் த டே நம்ம பணம் போடுறோம், பணம் எடுக்கிறோம். அது போட்டதை விட அதிகமாக எடுத்தால் தான் அதில் ஒரு வரவு வரும். அப்போ தான் அந்த பிஸ்னஸை நம்ம பண்ண முடியும். இன் தட் சென்ஸ் இட்ஸ் அன் எனி அதர் பிஸ்னஸ். பட் எது பண்ணினா சரியாக வருன்றது ஒரு எஜுகேஷனோ மேனுஃபேக்சரிங்கோ வெரி ஈஸி டு டிஃபைன். இந்த இண்டஸ்ட்ரியில் இட் இஸ் வெரி சப்ஜெக்டிவ். கரெக்டாக சொல்லவே முடியாது. பட் இந்த தவறுகள் பண்ணி படம் ஃபெயில் ஆகுன்றது 1000 எக்ஸாம்பிள் இருக்கு. அதை பண்ணாமல் இருந்தாலே போகிறோம். அதையே தப்பாக பண்ணக்கூடாது. நம்ம அந்த தப்புகள் பண்ணாமல் இருந்தாலே யுவர் சக்ஸஸ் பர்சன்டேஜ் கோஸ் அப். சக்ஸஸ் ஆகுமான்னு தெரியாது, பர்சன்டேஜ் கோஸ் அப். ஹோப்ஃபுல்லி இஃப் யூ எலிமினேட் மோர் மிஸ்டேக்ஸ் இட் பிகம்ஸ் ஈவன் பெட்டர். பயங்கர டீட்டெயில்டான ஆன்சர். ரொம்ப தேங்க்ஸ். ஸோ நீங்கள் பேசும்போது எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப ஆர்வமாக என்ன இருந்தது அப்படின்னா, நீங்கள் 33-34 இயர்ஸ்க்கு முன்னாடியே உங்கள் ஆண்டர்ப்ரினர்ஷிப் ஜர்னி ஆரம்பிச்சிட்டிங்க.
யங் ஆண்டர்பிரினர்ஸ் நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்னென்னா, இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, திஸ் இஸ் சேஞ்சிங் மீ, ஷுட் ஐ சேஞ்ச் அப்படின்னு கேட்குறாங்க. ஹேஸ் ஆண்டர்பிரினர்ஷிப் அண்ட் பிஸ்னஸ் சேஞ்ச் யூ as a person? ஸோ நீங்கள் 33 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க, இப்போ நீங்கள் உங்களை எப்படி பார்க்குறீங்க? வாஸ் இட் ஹார்ட்? இட்ஸ் பீன் இன்ட்ரெஸ்டிங். ஓகே. எப்போவுமே ஒரு விஷயத்துக்கு நமக்கு ஒரு ஹாப்பினஸோ ஃப்ரஸ்ட்ரேஷனோ இஸ் பேஸ்ட் ஆன் எக்ஸ்பெக்டேஷன். நமக்குன்னு ஒரு கோல் செட் பண்ணுவோம் இல்லையா, நம்ம இது ஆரம்பிக்கிறோம், எதுக்கு ஆரம்பிக்கிறோம், எங்கே இருக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம், இங்கே இருக்கணும்னு ஆசைப்படுறோம். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ஹாப்பினஸோ இல்லையோ. நான் மேத்ஸில் 95 வாங்குவேன் அப்படின்னு நினச்சி 90 வாங்கும்போது மனசு கஷ்டமாக இருக்கும். சரியாகவே பேப்பர் பண்ணல, ஐ திங்க் 75 வரதே கஷ்டம் அப்படின்றோம், பேப்பர் வாங்கி பார்த்தா 90 வாங்கியிருக்கோம். அப்போ அதோட ஹாப்பினஸ் வேறு. வாங்கினது அதே 90 தான், ஒன்றும் பெருசாக வித்தியாசமாக வாங்கலை, அதையே வாங்கினது. நம்ம ஒரு எதிர்பார்ப்போடு போகும்போது ஹாப்பியாக இருக்கும், வேறு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்போது என்னடா அது நம்ம பண்ணலையேன்னு. வாங்கினது என்னமோ அதே தான், எஃபர்ட் என்னமோ அதே தான். ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது எங்கே இருக்குன்னு நம்ம ஆசைப்படுறோம், ஓரளவுக்கு அதை கேலிபரேட் பண்ணி பண்ணும்போது த ஜேர்னி பிகம்ஸ் இன்ட்ரெஸ்டிங். ஃபார்ச்சுனேட்லி ஆர் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம சில விஷயங்கள் பார்க்கும்போது அதை நம்ம ஒரு ஆஸ்பிரேஷனாக எடுத்துக்கணுமே தவிர அதை நம்ம கோலாக மாற்றிடக்கூடாது. ஸ்டீவ் ஜாப்ஸ் காலேஜ் ட்ராப் அவுட், ஆப்பிள் ஆரம்பிச்சாரு. ஃபர்ஸ்ட் கம்பெனி டு கிராஸ் 1 trillion 2 trillion மார்க்கெட் கேப். ஆஸ்பிரேஷன். நம்மளும் இன்னைக்கு ஆரம்பிக்கிறோம்னா நம்மளும் 10 வருஷத்துல 1 trillion பண்ணனா என்ன பண்ணாலும் டிசப்பாயின்மெண்ட் தான் வரும். பண்ணோம், அந்த அளவுக்கு பண்ண முடியல, அது ஒரு ஆஸ்பிரேஷன். அது நமக்கு ஓ அப்படி கூட பண்ணியிருக்காரு, ஸோ முடியும், பண்ணலாம். நம்மளோட காலகட்டம் நம்ம பண்ற பிஸ்னஸ், அந்த இதில் என்ன வருமோ அதுக்கு ஒரு டார்கெட் அச்சீவ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ரெண்டாவது ஒரு இதில் காலை வைக்கிறதுக்கு முன்னாடி இது ஒரு ஆழம் பார்த்துட்டு காலை வைக்கணும். அவங்க பண்ணுறாங்க, இவங்க பண்ணுறாங்க, சரி நானும் பண்ணுறேன், என்ன எதுன்னு தெரியாமல் பண்ணக்கூடாது. ஆண்டர்பிரினர்ன்றது we are seeing lot of success around. இது நான் எப்போவுமே சொல்கிறது for every big success that all of us read, there is a million bad dreams. Nobody is interested. அதாவது நம்ம ஒன்றுத்துக்கு இன்டர்வியூ நம்ம பேசிகிட்டு இருக்கோம், சார் இங்கே எப்படி பண்ணீங்க சார், இது ஆரம்பித்தேன் அதுவும் ஃபெயில் ஆகிடுச்சு, இது ஆரம்பித்தேன் பார்த்தீங்கன்னா அதுவும் ஃபெயில் ஆகிடுச்சு, எல்லாமே ஃபெயில் ஆகிடுச்சு, மொத்தம் ஃபெயில் ஆகிடுச்சு. யாருக்குமே இதை கேட்கறதுக்கு விருப்பம் இல்லை. ஆல்ரெடி வாழ்க்கையில் அவன் கஷ்டப்பட்டு தான் இருக்கான், இன்னொருத்தரோட கஷ்ட கதையை கேட்டு அவனுக்கு ஒன்றுமே இல்லையே. ஸோ மக்களுக்கும் இது இப்படி பண்ணாரு, இது பண்ணி 1000 கோடி பண்ணாருன்னா ஓஹோ அப்படியான்னு கேட்குறாங்க. பட் அந்த மாதிரி ஒரு கதை கேட்கும்போது இந்த மாதிரி ஒரு 1000 10,000 கதைகள் சரியாக வராமல் போய் எங்கேயோ முடிஞ்சிருக்கு. அதாவது எப்படின்னா ஒரு ஆண்டர்பிரினர்னு போகும்போது ஹை ரிஸ்க் ஹை ரிட்டர்ன்ஸ், அதான் இந்த தொழில். வெரி ஹை ரிஸ்க் வெரி ஹை ரிட்டர்ன்ஸ். அது நம்ம உள்ளே போகும்போது மனசை திடப்படுத்தி எதிர்பார்ப்பை கரெக்டாக செட் பண்ணோம்னா ஈஸியாக இருக்கும். இட் இஸ் அ சேலஞ்சிங் ஜேர்னி, இட் இஸ் நாட் சிம்பிள். ஒரு வேலைக்கு போனோம் வந்தோம் கிடையாது, நம்மளே தான் எல்லாம் பண்ணி ஆனோம். ஒரு எஸ்பெஷலி ஒரு காலேஜ்லேருந்து ஒருத்தர் ஆண்டர்பிரினர் ஆகுது, இன் மை வியூ இஸ் சிம்பிளர். வேற ஒரு இடத்துல வேலை பண்ணிட்டு ஒருத்தர் வரும்போது ஒரு 42 வயசு எக்ஸிக்யூட்டிவ் வைஸ் பிரசிடென்ட் வெளியில் வர்றார், உட்காந்தாருன்னா இஸ் யூஸ் டு ஹேவிங் எ செக்ரட்டரி. ஒரு ஏதாவது ஃபோன், இந்த அப்பாயின்மெண்ட் ஃபோன், நாளைக்கு நான் பாம்பே போகணும் டிக்கெட்லாம் போட்டுடுங்க ஃபோன். இங்கேயும் ஃபோன் பண்ணலாம், நம்மளே தான் இந்த ஃபோன் இங்கே ஃபோன் பண்ணால் இதை நம்மளே பிக்கப் பண்ணி நம்மளே தான் பண்ணிக்கணும், நம்மளே தான் டிக்கெட் புக் பண்ணணும், நம்மளே தான் செக்ரட்டரி, நம்மளே தான் எல்லாம். அது அந்த பொசிஷனில் வந்தவங்களுக்கு அது பண்ண முடியாது. ஒரு காலேஜ்லேருந்து முடிச்சு ஒரு 1 year 2 years ஈஸி. இந்த எதிர்பார்ப்புகள் எதுவுமே இருக்காது, பார்த்ததே கிடையாது, அவனுக்குன்னு ஒரு செக்ரட்டரியும் கிடையாது, அவனுக்கு ஒரு ஆஃபீஸும் கிடையாது. ஸோ ஈஸியாக எடுத்து பண்ணிட்டு போகலாம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது, 40-42 வயசு பார்த்தவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. ஸோ ப்ளஸ் மைனஸ், பட் எதிர்பார்ப்புகள் கரெக்டாக இருக்கணும். அண்ட் ஹை ரிஸ்க்
ஹை ரிட்டர்ன். High returns. கூட 2-3 பேர் இருந்தாங்கன்னா ஈஸியாக இருக்கும். தனியாக பண்ணும்போது பண்ணுறாங்க, நிறைய பேர் தனியாக பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க, இல்லைன்னு இல்லை, பண்ணியிருக்காங்க. சக்ஸஸ் பெர்சன்டேஜ் இஸ் லெஸ். சேர்ந்து பண்ணும்போது இட்ஸ் மோர். ஒரு questions that's off the list. I see a lot of எப்படி சொல்றது, எல்லா விஷயத்தையும் ட்ரை பண்றீங்க. ஒரு பயங்கரமான ஒரு கியூரியஸ் கிட் உங்களுக்குள்ள இருக்காங்கன்னு நினைக்கிறேன். How do you keep that person alive? எனக்கு படிக்க பிடிக்கும். Okay. கிண்டல்லாம் படிக்கிறது இல்லை, இன்னும் அந்த பிரிண்டட் புக்ஸ் தான் நான் படிக்கிறேன். ஐ ரீட் அட்லீஸ்ட் 2 to 3 books a week. And I read all types of books. அதாவது ஒருத்தருக்கு சொல்லித்தரோம், நம்ம சொல்லி கொடுக்குற விஷயம் அவருக்கு நம்ம வேற மாதிரி சொல்லி தந்து அவருக்கு புரியுறது, அவர் வந்து கண்ணில் தெரியும், ஆஹா கரெக்டாக சொன்னார்ப்பா, இப்போதான் எனக்கு சார், இப்போதான் சார் எனக்கு அது புரிஞ்சிச்சு விஷயமே அப்படின்னும் போது நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். அது எனக்கே நான் நிறைய பார்ப்பேன், எனக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் எப்படி அப்படின்னு. ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் ஜெனட்டிக்ஸ் டு திஸ், ஐ ரீட் டீப். மேலோட்ட படிக்க மாட்டேன், எனக்கு அடி வரையில் போய் புரியணும், எனக்கு ஏன் அப்படின்னு புரியணும். சும்மா டிஎன்ஏ ஜீன் இப்படி அப்படின்னா ஃபுல்லாக ஒரு 5-6 புக்கு படித்து அடி வரையில் போய் புரிஞ்சுப்பேன். அப்போது அவ்வளோதானே, இது புரிஞ்சிடுச்சு, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ ஒரு சப்ஜெக்ட் எடுத்தேன்னா ஐ கோ வெரி டீப் டு பேசிக்ஸ். அண்ட் ஒரு புரிஞ்சுக்கிற ஒரு ஆசை. ஒரு கான்ஃப்ளிக்ட்னு படிக்கிறோம், அமெரிக்காவில் கான்ஃப்ளிக்ட், சிவில் வார், தென் ஐ கோ ரீட் டீப். டெக்ஸஸ் எப்படி வந்துச்சு, அதுக்கு டெக்ஸஸ் யார் ஆண்டிருந்தாங்க, எப்போ அந்த அலாமோல ஃபைட்டு, என்ன வார், ஏன் என்ன, அது ஒன்று புரிஞ்சுன்னு வரும்போது இப்போ அந்த காலகட்டத்தில் விஷயங்களை பார்க்கும்போது நம்ம ஒரு அர்த்தத்தோடு பார்ப்போம். ஸோ எனிதிங் நியூ ஐ ரீட் டீப். இப்போ கிரிப்டோன்னு வந்ததுன்னா ஐ ரீட் ஆல் த வே ஃப்ரம் டெக்னாலஜி டு த ஃபுல் ஸ்டாக். உபயோகம் இருக்கும் இருக்காது, பட் அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் நோயிங், ஜஸ்ட் நாலேஜ். சூப்பர். ஸோ இப்போ இவ்வளோ தூரம் கற்றுக்கும் போது, ஒரு விஷயமும் மாறி மாறி வெரைட்டியாக கற்றுக்கும் போது எப்படி ஒரு புது விஷயத்தை அணுகிறீங்க? இந்த கான்செப்ட் சொல்லுவாங்கல்ல, லேர்ன், அன்லேர்ன், ரீலேர்ன் அப்படிம்பாங்கல்ல, அது எவ்வளோ முக்கியம்? ஹவு டு யூ see it? You need to know the joy of learning. எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது. படிப்பில் மட்டும் புரிஞ்சுக்கணுன்ற எதிர்பார்ப்பு ஓகே, இந்த புக்கை படித்து நமக்கு என்ன கிடைக்க போகுது, வேஸ்ட் அப்படின்னா, தென் ஃபார் மீ லேர்னிங் இஸ் த எண்ட் கோல். அதை வச்சு இப்போ நம்ம ஜெனட்டிக்ஸ் பற்றி இவ்வளோ படித்தோம், நம்ம அதனால் நம்ம அது கிறிஸ்பர் மிஷின்ஸ் வாங்கி ஜீனை ஸ்பிளிட் பண்ணி அந்த மாதிரி, தட் இஸ் நாட் மை எண்ட் கோல். புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும், அதோட முடிஞ்சு போயிடுச்சு எண்ட் கோல். ஃபார் யூ டு என்ஜாய் ரீடிங் ஆர் லேர்னிங், knowing should be the end goal. Then அந்த புக்கை படித்து நம்ம புரிஞ்சோன்னா யூ வில் அச்சீவ் யுவர் கோல், யூல் பி ஹாப்பி. எதுக்கு நம்ம இதை பற்றி படிக்கிறோம்? கிரிப்டோ என்ன படிக்கிறோம்? நம்ம என்ன கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சை செட் பண்ண போகிறோம், பினான்ஸை கம்ப்ளீட் பண்ண போகிறோமா அப்படின்னு போயிட்டோன்னா, ஐயோ அதுக்கெலாம் நமக்கு டைமே இல்லை, அப்போ இந்த புக்கே படிக்க மாட்டான். படித்தாதான் அது என்னன்னு ஒரு விஷயம் புரியும். இதில் நான் நிறைய பார்த்தது என்னென்னா, நம்ம ஒரு விஷயத்தை படிக்கிறோம், அது ஏதோ ஒரு ஃபீல்டில் இருக்குது, யூ கேன் அப்ளை இட் இன் எ வெரி டிஃப்ரெண்ட் ஃபீல்ட். அப்படியே அப்ளை ஆகும். அந்த இடத்துக்கு அது வந்து ரொம்ப புதுசாக இருக்கும். அது பல விஷயங்கள் பல இண்டஸ்ட்ரியில் ஆல்ரெடி பண்ணிட்டு இருப்பான். ஸோ அந்த மாதிரி சில பெனிஃபிட் இருக்கும். பட் இன் லேர்னிங் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற அவுட்கம் வந்து தெரிஞ்சுக்கிறோம், அதை நம்ம புரிஞ்சுக்கிறோன்றது இருந்ததுன்னா யூ வில் என்ஜாய் லேர்னிங். இதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், இது ஒரு பெரிய கம்பெனி அப்படின்னா அப்போ படிக்க முடியாது. Brilliant answer, sir. So, உங்களோட பர்சனல் ஃபினான்ஸை நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? Where do you invest? So 2-3 investments we do. We invest in our own business. We also do investing in other companies. Minority stake. We don't பெருசாக ஸ்டேக் எடுக்கிறதுல minority stake. We take in different companies. Microfinance, diagnostics,
agriculture, we are looking for opportunities to invest. So there are fields in which we put money. Minority stake, small bets. Majority of our money is invested in debt, which is AAA bonds, government securities, like that. Typically, it's a low risk investment. So most of the money is in low risk investments. In some sense, நானே திங்க் பண்ணுவேன் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு. ஸோ we do extremes because இப்போ நிறைய பேர் இன்வெஸ்டிங் பண்ண கொஞ்சம் லிஸ்டட் செக்யூரிட்டி போடுவாங்க, கோல்டு or AIFs. So they percentage, and there are many wealth managers who can structure it for you. Ours, when I see it, we play extreme. Majority money in low risk AAA, which means the risk exposure is very, very low. On the other side, we do startup investing where the risk is very, very high. We actually don't invest much in between, except for our own business. Otherwise, we actually don't have any investments in between. Like, நம்ம கோல்டு மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறோம், இல்லை ரீட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோம். We do this, do that. We invest quite a bit in our own business, which at least is a philosophy that we internally share, is that's where you will make the maximum return. Not by investing in somebody else's company, but in your own business. One last question. ஸோ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா முருகப்பா குரூப் மாதிரியோ டிவிஎஸ் குரூப் மாதிரியோ ரொம்ப பெரிய பெரிய காங்கிளமரேட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் நீங்கள் நினைக்கிறீங்க? Traditionally, if you have looked at South, except for some, I wouldn't even say community, we see very few of it because South பார்த்தீங்கன்னா even British times, இந்த ராஜாலாம் போன பிறகு, ஸோ இந்த ராஜாராஜ சோழன் அதெல்லாம் போய் ஒரு 1500 பிரிட்டிஷ் வர ஆரம்பிச்சு அந்த டைம் நம்ம எடுத்து பார்த்தோன்னா சவுத் வாஸ் ஆல்வேஸ் சீன், தமிழ்நாடு டெஃபினெட்லி, ஆஸ் எக்ஸலண்ட் ப்ரொஃபஷனல்ஸ். ஒன்று எடுத்தோன்னா பர்ஃபெக்டாக பண்ணுறது, லாட் ஆஃப் எத்திக்கல் மாரல் வேல்யூஸ், எப்பவுமே அது வந்து சவுத் அப்படின்றது ஒன்று இருக்கு. இப்போ நிறைய பிக் குரூப்ஸ், இந்தியா குரூப்ஸ், நாட் தமிழ்நாடு பட் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கூட நிறைய பேர் முக்கியமான பொசிஷனில் எடுத்து பார்த்தா ஒரு தமிழ்நாட்டுக்காரர் இருக்கும். ஏன்னா வெரி லாயல், வெரி ரிலையபிள், கரெக்டாக பண்ணுவாங்க, ப்ரொஃபஷனலாக பண்ணுவாங்க, வெரி ஹார்ட் ஒர்க்கிங். நம்ம அந்த மாதிரியே ஒரு மைண்ட் செட்டில் வந்தது. வேறஸ் நார்த்தில் நம்மளே பார்க்குறோம் சில கம்யூனிட்டி, அவங்க இதுலேயே பிஸ்னஸ் தான். ஒரு குழந்தை பிறந்து வளர்ந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாலே ஏதோ ஒரு பிஸ்னஸ் தான் திங்க் பண்ணுறாங்களே தவிர ஒரு வேலைக்கு போகணும்னு திங்க் பண்ணுறதுல. நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஒரு வேலைக்கு போகணும், ஒரு நல்ல வேலைக்கு போகணும், ஒரு பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணணும், ஒரு பேங்க் ஜாப் கிடைக்குமா, இல்லை ஒரு IAS ஆஃபீஸர்ன்றது ஒரு பெரிய விஷயம். இப்போ நம்ம பக்கத்து கேரளாவில் பார்த்தோன்னா எனக்கு தெரிஞ்சே சில பேர் ஒரு டாக்டரை வந்து குறைச்சலாக தான் பார்ப்பாங்க. என்ன இது டாக்டராக இருக்க, அவன் பாரு கவர்மெண்ட்ல வேலை பண்றான், கவர்மெண்ட் ஒர்க் இஸ் சீன் பிகர். ஸோ ஒரு வேலைக்கு போறது வாஸ் ஆல்வேஸ் சீன் ஆஸ் த அம்பிஷன் ஒரு சவுத்தில். இப்போதான் அது கொஞ்சம் கொஞ்சம் மாறுறது. ஒரு முருகப்பாவோ டிவிஎஸ் எல்லாம் வந்து ஐ வுட் சே இஸ் அன் எக்ஸெப்ஷன். இங்கேருந்து வந்தது வந்து நிறைய ஃபென்டாஸ்டிக் ப்ரொஃபஷனல்ஸ். ஸோ பெரிய பெரிய கம்பெனி எடுத்து பார்த்தா, நாட் ஜஸ்ட் நேஷ்னலி, இன்டர்நேஷ்னலி எடுத்து பார்த்தா கூட you will see நிறைய பேர் from South who are sitting in big positions. The CEO of Pepsi நம்ம ஊர்லேருந்து போனவங்க தான் அவங்க. அந்த மாதிரி பல பேர் who have gone big. இப்போ தான் இந்த ஒரு entrepreneurial culture is slowly coming and it's growing very fast. But that's been part of the traditional mindset of South. தமிழ்நாடு டெஃபினெட்லி. ஸோ ரொம்ப நேரம் உங்ககிட்ட நான் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். பர்சனலாக நிறைய கேள்விகள் கேட்டேன். ரொம்ப தேங்க்ஸ். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ சார்.